ஹலோ ஆல். யூஏஇயில் எவ்ரி இயர் நேஷ்னல் டேங்கிறது டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வரும். அது வந்து ரொம்ப கோலாகலமாக இங்கே கொண்டாடுவாங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இந்த இயரோட நேஷ்னல் டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த இடம் வந்து குளோபல் வில்லேஜ். எல்இடி ஷோஸ், கிராக்கர்ஸு, மியூசிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் ஃபன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இது வந்து யுஏஇ முழுக்க நிறைய இடங்களில் நடக்கும். பர்டிகுலராக துபாயிலேயே ஒரு 4 to 5 பிளேசஸில் நடக்கும். அதில் ஒரு பிளேஸாக குளோபல் வில்லேஜ் நாங்கள் சூஸ் பண்ணி போயிருந்தோம். ஸோ குளோபல் வில்லேஜ்னால் என்ன, அங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்கலாம். துபாயில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான விஷயம் வந்து டிராஃபிக். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் நேஷ்னல் டே அன்னைக்கு போனதுனால இவ்வளோ டிராஃபிக்காக, இல்லை யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே போய்ட்டு ரொம்ப க்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பட் அங்கே போய் பார்த்தா எல்லாருமே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ட்ரி இடம் வந்துட்டு ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம் நாங்கள் டிக்கெட். அடுத்தது வந்துட்டு பார்க்கிங் வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து விஐபிக்கு, அது வந்து க்ளோஸ் டு என்ட்ரி கேட்டோட இருக்கும். அடுத்தது வந்து பெய்டு பார்க்கிங், அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃப்ரீ பார்க்கிங் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நல்லாவே தூரமாக இருக்கும். குளோபல் வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் என்ட்ரி கேட்டுக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 15 கண்ட்ரி, அந்த 15 கண்ட்ரியோட ஃபுட்டு, அந்த கண்ட்ரியில் என்னெல்லாம் கிடைக்கும் திங்ஸு அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், லெபனான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கெலாம் நம்ம போனதில்லை. பட் அங்கே உள்ள விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்ஸு, பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இங்கே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஜப்பானோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு, ஃபுட்ஸு, ட்ரெஸ்ஸஸ், திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஃபேமஸான ஒரு இடம் இருக்குன்னா அதையுமே ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்வின் டவர்ஸு, யூஏயில் உள்ள ஃபேமஸான ஒரு பில்டிங், இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட இதுவாக வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு பஞ்சாபி டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம போகணுன்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம போகணுன்னா நம்ம வந்து ஒரு கார்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கணும். அந்த கார்டு வந்துட்டு எப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு பர்சனுக்கு 30 பாயிண்ட்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எத்தனை பேர் போயிருக்கோமோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸுக்கு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து நம்ம பேட் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ 2 பேர் போகிறோன்னா 60 பாயிண்ட்ஸு, ஒருத்தருக்கு 30 பாயிண்ட்ஸுன்ற விதத்தில் 60 பாயிண்ட்ஸு. ஸோ 60 கிராம்ஸ் கொடுத்து அந்த கார்டு வாங்கிட்டு அதை நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர் தான் போயிருக்கோம், 100 கிராம்ஸ் கொடுத்து ஒரு கார்டு வாங்கிக்கிறீங்கன்னா 60 கிராம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 40 கிராம்ஸ் வந்து அந்த கார்டை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு, இதே மாதிரி கிடையாது, கொஞ்சம் சிமிலராக வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்டும் இது மாதிரி தான். நாங்கள் வந்து இப்போ டிசம்பரில் வந்து இந்த என்ட்ரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னா இது வந்துட்டு ஏப்ரல் வரைக்கும் இந்த டிக்கெட் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு டைம் உள்ள என்டர் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் இது வேலிட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ டிசம்பரில் டிக்கெட் வாங்கிட்டு ஜானோ, ஃபெப்போ அந்த டைமில் கூட நீங்கள் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி போயிட்டு வந்துக்கலாம். பட் ஒரு டைம் தான் வந்து என்ட்ரி, அந்த மாதிரி வந்து என்ட்ரி டிக்கெட்டோட இது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கார்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் கொடுத்து மெம்பர்ஸுக்கு ஒரு மெம்பருக்கு 30 பாயிண்ட்ஸு. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான கார்டு வாங்கி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் போனது வந்து இந்த ஜெயிண்ட் வீல் தான். இந்த ஜெயிண்ட் வீல் வந்து ரொம்ப வந்து ஆசையாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த டாப் வியூக்கு போயிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனது. ஏன்னா இதை விட ஒரு கொஞ்சம் சின்னதான ஒரு ஜெயிண்ட் வீலில் நாங்கள் போயிருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு அந்த ஊரோட சுற்றின ஏரியாவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ இது வந்து அதை விட பெரிய ஜெயிண்ட் வீலாக இருக்கே, நம்ம சுற்றி ஓரளவுக்கு துபாயை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து போனது. 2 பேராக இருந்தாலுமே செப்பரேட்டான அந்த இதுதான், அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, நிறைய பாக்ஸாக இருக்குல்ல, அதில் செப்பரேட்டான பாக்ஸ் வந்து 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. ஷேரிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அது உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா டோர் இருக்கிற சைடு மட்டும்தான் வந்து கிளியராக இருக்குது வியூவு. மற்ற 3 சைடுமே வந்து பிளர்ராக இருக்குது வியூ. 3 சைடுமே உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்க்க முடியாது மீன்ஸ் ஒரு பிளர்டு விஷனாக தான் இருக்குது, கிளியர் விஷனாக இல்லை. ஸோ டோர் சைடு மட்டும்தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த டோர் சைடில் வந்து என்ன தெரியுதுன்னா குளோபல் வில்லேஜ் மட்டும் தான் தெரியுது. ஸோ நீங்கள் டாப் வியூவில் போயிட்டு குளோபல் வில்லேஜோட வியூவை பார்க்கலாம். மற்ற சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியாது. ஸோ குளோபல் வில்லேஜோட வியூ வந்து கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவு ஓகே தான் இருந்தது. வியூவுமே வந்துட்டு நாங்கள் நல்லா மேலே போவோம் அப்படின்னு நினச்சோம். பட் அங்கே போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தான் மேலே போன நினச்சோம், அதுக்குள்ளே டக்குன்னு கீழே வந்துட்ட மாதிரி இருந்தது.
ரவுண்ட்ஸ் வந்து 2 ரவுண்ட்ஸ் விட்றாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே ஏறிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் வருது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்ட். அதுக்கப்புறம் இறங்கிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வேறு கண்ட்ரியோட ஃபுட்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தது. பட் வந்து ரேட்லாம் பயங்கரமான ரேட். அந்த ஜப்பானுக்கே போய் சாப்பிட்டா கூட இவ்வளோ ரேட் இருக்காது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நமக்கு எது நம்ம ஊர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டது வந்துட்டு தஹி பூரியும் மசால் பூரியும் சாப்பிட்டோம். அது ரெண்டுமே வந்துட்டு 40 கிராம்ஸ். 40 கிராம்ஸ்னால் கிட்டத்தட்ட 880 ரூபா. 880 ரூபாய்க்கு தஹி பூரியும் மசால் பூரியும் சாப்பிட்ருக்கோங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு மனசு எல்லாமே நடந்துருச்சு. வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே போனது வந்து கிராக்கர்ஸ் பார்க்கறதுக்காக தான் போனோம். பட் அந்த இயர் கிராக்கர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் 8 o'clock 9 o'clockனு வெயிட் பண்ணி பார்த்தோம். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா விசாரிச்சு பார்த்தா கிராக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டோட வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வரத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம், அங்கே வந்து நேஷ்னல் டேங்கிறதுனால வந்துட்டு அங்கே உள்ள இங்கே உள்ள பாரம்பரியமான டான்ஸ் வந்து ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருந்துருக்கலாம். விஐபிஸ்க்கு மட்டும்தான் உள்ள அலவுடு, மற்ற எல்லோரும் வெளியில் நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் வந்து குளோபல் வில்லேஜோட இது. ரொம்ப உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா நடந்து போய் பார்க்கலாம். பயங்கரமாக வந்து எல்லாமே ரேட்டு வந்து பயங்கரமான ரேட்டாக இருந்தது. எதுவுமே வந்துட்டு ஆசை தீர வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் ஒரு இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா, ஜெயின்ட் போகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட நிற்க வச்சு ஒரு கேமராவில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்ப பார்த்தா சிஸ்டமில் காட்டுறாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்தப்போ வந்து நமக்கு பின்னாடி வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருந்தது. ஸோ வந்து அவங்க எடிட் பண்ணி நமக்கு பின்னாடி வந்து நம்ம ஜெயின்ட் வீலுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்டிங்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. கால்லெல்லாம் வந்து ஒழுங்காகவே எடிட் பண்ணல, நல்லாவே தெரிஞ்சுது அந்த க்ரீன் ஸ்க்ரீனோடது. இந்த எடிட்டிங்க்கு வந்து 30 கிராம்ஸ். இந்த 30 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 500 ரூபாய் அந்த மாதிரி வரும். இது நம்மளே ஃப்ரீயாக கூகுளில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளை நிற்க வச்சு பின்னாடி வந்து ஜெயின்ட் வீல் குளோபல் வில்லேஜ் ஜெயின்ட் வீல் வச்சு நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். ஏன்டா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு குளோபல் வில்லேஜை வச்சு ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.